வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில வருஷம் ஜூன்ல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் ஏகப்பட்ட ஹரிக்கேன் புயல் உருவாகும். ஆனா அந்த சூறாவளி உருவாகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி மட்டும் கடல்ல ஒரு அரிய வகை மீன் கிடைக்கும். இந்த மீனை பிடிக்க ஒரு 6 பேர் போட்டு எடுத்துட்டு உயிரை பணையா வச்சு கடலுக்குள்ள போறாங்க. வருஷம் வர்ற சாதாரண சூறாவளி தானேன்னு அசால்ட்டா போயிடுறாங்க. பார்த்தா இது 300 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் வரக்கூடிய மெகா சூறாவளி. 200 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிக்க 100 மீட்டர் உயரத்துக்கு கடல் அலை மேல எழும்புது. இவங்க அந்த பயணத்துல உயிரோட பிழைச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத பரபரப்பா சொல்லக்கூடிய ஒரு சர்வைவல் படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு தி பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம். கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஊர்ல உண்மையா நடந்த கதை. படத்தோட முதல் சீனு 1991 வருஷத்தை காமிக்காங்க. அப்ப நடந்த கதை தான் இது. மேசச்சூசெட்ஸ் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல இருக்கிற ஒரு சின்ன மீன்பிடி கிராமம் தான் குளோசெஸ்டர். படகுல மீன் பிடிச்சிட்டு வராங்க. அந்த சின்ன ஊரோட சின்ன ஹார்பர் இது எல்லாம் நல்லா ஜகஜகன்னு இருக்கு. வாழ்க்கை எப்படி பூவும் பொட்டுமா அம்சமா போய்கிட்டு இருக்க. அன்னைக்கு நைட்டு அந்த ஊர் கடல் ஒரு மாதிரி கொந்தளிக்குது. ஒரு வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தவ பாபி பாபின்னு கதறிக்கிட்டே எந்திக்கிறா. அலறி போனவ ஓடி வந்து ஜன்னல் வழியா எட்டி பார்க்கா. கடல் சாந்தமா தான் இருக்கு. இவ கனவுல தான் அது கொந்தளிச்சிருக்கு. இவ யாருன்னா நம்ம படத்து ஹீரோவுடைய காதலி. கவுந்தடிச்சு போத்திட்டு மறுபடியும் தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில விடியவும் அந்த ஊர் ஹார்பருக்கு 2 மீன்பிடி படகுகள் வருது. அந்த படகுல வேலை பார்க்கறவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் ஓடி வந்து அவங்கள வரவேற்காங்க. ஏன்னா இவங்க தங்கு கடலுக்கு போறவங்க. 10 நாள் 20 நாள் கடலுக்குள்ள போய் தங்கி மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு சைடு பச்சை போட்டு இன்னொரு சைடு சோப்பு போட்டு வந்து நிக்கி. பச்சை போட்டோட கேப்டன் பேரு டிம். இந்த பச்சை போட்ல டிம்முக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ பாபி. அந்த படகு வந்து இறங்கி உள்ள இருந்து எல்லாரும் கீழே இறங்கி வரவும் நம்ம ஹீரோயின் மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஓடி வந்து தாவி குதிச்சு நம்ம பாபிக்கு கிஸ் அடிக்கா. அந்த மாதிரி தங்க கடலுக்கு போயிட்டு வந்த மீனவர்கள் எல்லாருமே அவங்களோட மனைவிகளை கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிறாங்க. ஆனா அப்பாவும் அதுல நம்ம போட்ல பில்லியன் ஒருத்தர் இருக்கான். இவனுக்கு மட்டும் கட்டி அணைக்க யாருமே இல்ல. ஏன்னா இவன் பொண்டாட்டி இவனோட வாழ முடியாதுன்னு டிவோர்ஸ் வாங்கிட்டான். எல்லாரும் மனைவிகளோட கொஞ்சிக்கிட்டு இருக்க, இவன் மட்டும் தனியா நிக்க. அதை பார்த்த அங்க இருந்த ஈத்தல்ங்கிற ஒரு பெரிய அம்மா வந்து வாப்பா தம்பி எப்படி இருக்கன்னு இவனை அணைக்காங்க. இந்த ஈத்தல்ங்கிறவங்க அந்த கடற்கரை பக்கத்திலேயே ஒரு பார் வச்சிருக்காங்க. இவங்க தான் நம்ம பாபியோட அம்மா. ஆனா கிட்டத்தட்ட அந்த கிராமத்துல இருக்கிற யாருக்குமே இவங்களுக்கு தெரியாம இருக்காது. இப்படி எல்லாரும் சந்தோஷமா கட்டி அணைச்சு பேசிக்கிட்டு இருக்க, அப்போ ஒரு டெட் பாடியா அந்த சோப்பு போட்ல இருந்து இறக்கி கொண்டு போறாங்க. அலறி போன நம்ம கேப்டன் டிம் அந்த சோப்பு போட்டு கேப்டன் லிண்டாட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்டா, மீன் பிடிக்கிறப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல அவ குரூவை சேர்ந்த இந்த தாத்தா இறந்து போயிட்டாராம். அதை பத்தி இவங்க 2 பேரும் வருந்திக்கிட்டு இருக்க, அப்ப அந்த 2 போட்டுக்கும் ஓனர் ஆனவன் அங்க வரான். வந்த உடனே லிண்டாட்ட நீ எவ்வளவு மீன் பிடிச்ச அப்படின்னு கேட்க, இவ ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்கா. அதுல இவ்வளவு கிலோவா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுறான். அப்பதான் அந்த தாத்தாவை தூக்கிட்டு போறதை பார்க்கறான். கர்த்தர் அருள் புரியட்டும்னு கொஞ்சம் கூட கண்டுக்காம நேரா நம்ம டிம்மிட்ட நீ எவ்வளவு மீன் பிடிச்சேன்னு கேட்காரு. அந்த அளவுக்கு இவருக்கு மீனவர்களை பத்தி கவலை கிடையாது. ஆனா எவ்வளவு மீன் பிடிக்காங்கிறத பத்தி தான் கவலை. அப்ப நம்ம டிம் அவன் பிடிச்ச மீனோட பேப்பரை காமிக்க, என்ன இவ்வளவு கம்மியா பிடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு இவனை குத்தம் சொல்லிட்டு இருக்காரு. பிறகு படகுல பிடிச்ச அந்த மீனெல்லாம் கீழே இறக்கி வச்சிடுறாங்க. அதையெல்லாம் கிளீன் பண்ணி பேக் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் மீன் பிடிக்க போனவங்களுக்கு சம்பளம் கொடுக்காரு ஓனர். அப்ப நம்ம ஹீரோ பாபி அவனோட பங்கை வாங்கி எண்ணி பார்க்கான். அதுல அவங்க நினைச்சதை விட ரொம்ப கம்மியா இருக்கு. நான் நேற்று கணக்கு போட்டு பார்த்ததுல $3000 மேல இருந்துச்சு. நீங்க 2200 தான் குடிக்க அப்படின்னு கேட்டா, பிடிச்சிட்டு வந்த மீன் இவ்வளவு, அந்த மீனுகளை பிடிக்க வாங்கின இறக்கி இவ்வளவு காசு, டீசலுக்கு இவ்வளவு காசு, அப்படி இப்படின்னு சத்யராஜ் வடிவேலுக்கு கணக்காமிக்கிற மாதிரி கணக்காமிச்சு இவ்வளவுதான் வரும், என்ன கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போ அப்படின்றதான். வேற வழி இல்லாத நம்ம ஹீரோவும் கையெழுத்து போட்டு காசு எடுத்துட்டு போயிடுறான். அப்ப நம்ம கேப்டன் டிம் அங்க உட்காந்துருக்க இவனோட குழுவை சேர்ந்த ஒருத்தன் வந்து, கேப்டன் தப்பா நினைச்சுக்காங்க, நான் புளோரிடால வேற ஒரு டீம் போய் சேர போறேன் அப்படிங்க. என்னடே உனக்கு திடீர்னு என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இவர் கூட வேலை பார்த்தா அவ்வளவா மீன் பிடிக்க முடிய மாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லாத மாதிரி சொல்லிடுறான். கடுப்பான கேப்டன் டிம்மும் மூட்டையை கட்டிட்டு ஓடிடு, இனிமே அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுருந்தாரு. பிறகு நம்ம கேப்டன் டிம் கடைசியா அவன் சம்பளத்தை வாங்க வர்றப்போ அந்த போட்டு ஓனரு, இன்னைக்கு நீ பிடிச்சிட்டு வந்த மீன் தான் அவன் ரெக்கார்ட்ல ரொம்ப கம்மி, கடல்ல மீன் எங்க இருக்குன்னு தெரியலனா லிண்டாவோட போட்டை ஃபாலோ பண்ணிப்போ, அப்பயாவது கொஞ்சம் மீன் பிடிப்ப அப்படின்னு கேவலமா பேசி விட்டுருந்தாரு. அதை கேட்ட கேப்டன் டிம்மோ, அடுத்த வாட்டி நீ நினைச்சதை விட அதிக மீன் பிடிச்சு வருவேன் அப்படிங்க. நல்ல மீன் கிடைக்கக்கூடிய கிராண்ட் பேங்க்ஸ் ஏரியாலே உன்னால பிடிக்க முடியல, இதுக்கு மேல எங்களே போக போற அப்படின்னு அவர் கேட்க, நான் அதையும் தாண்டி போவேங்க. அதை கேட்டு அரண்டு போன ஓனரு, என் போட் எனக்கு முக்கியண்டே, அப்படி எல்லாம் தெரியாத இடத்துக்கு போவாது அப்படின்னு வான் பண்ணி அனுப்பி விடுறாரு. ஆனா நம்ம கேப்டன் டிம்மோ மீனை பிடிக்கணுங்கிற ஒரு வெறியோட அங்கிருந்து கிளம்பி வரான். 20 நாள் கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சு திரும்பி வந்தனால அவங்க எல்லாரும் நம்ம பாபியோட அம்மா பார்ல வச்சு சரக்கடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க டீமை சேர்ந்த பில்லி மட்டும் உள்ள வராம வெளியவே நிக்கான். அதை பார்த்த கேப்டன் டீமே ஏமல இங்க நிக்க அப்படின்னு கேட்டா, இவனுடைய எக்ஸ் ஒய்ஃப் அவன் பையனை அங்க கூட்டு வராங்களாமா, அவனை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. சரி பார்த்து பத்திரமா சொல்லிட்டு கேப்டன் டிம் உள்ள போய் பெக் அடிக்க போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல நம்ம பில்லியோட எக்ஸ் ஒய்ஃப் அவங்க பையனை கூட்டு வராங்க. என்னதான் இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவர் மீன் பிடிக்கணும்னு அடிக்கடி கடலுக்குள்ள போயிட்டனால தனிமையான வாழ்க்கையை தாங்க முடியாத இவர் மனைவி இவங்க கூட டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் நம்ம பில்லி மீன் பிடிச்சு சம்பாதிச்ச மொத்த காசையும் எடுத்து தன்னோட எக்ஸ் ஒய்ஃப் கையில கொடுக்கான். அதை பார்த்தாவ, இல்லங்க பாதி நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மிச்சத்தை நம்ம பில்லிட்டே கொடுத்துறா. பில்லியோட பையனுக்கும் அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு ஒரு நைட் நான் அப்பா கூட இருந்துட்டு வரேன் அப்படின்னு கெஞ்சி கேட்க, அவங்களும் பையனை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சந்தோஷமா அனுப்பி விடுறாங்க. பிறகு அவங்க எல்லாரும் பார்
பார்க்குள்ள வந்து பில்லியர்ட்ஸ் விளையாடுறது, ஜூஸ் குடிக்கிறது, அப்படி இப்படின்னு ஜாலி பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க வந்த நம்ம கேப்டன் டிம் அவருடைய க்ரூ ஆட்கள் எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு நம்ம திரும்ப மீன் பிடிக்க போறோம் அப்படிங்காரு. எப்போ அப்படின்னு கேட்டா இன்னும் 2 நாள்ல அப்படிங்காரு. அதை கேட்ட நம்ம பாபியோட லவ்வரு செம காண்டாயிரா. இவ்வளவு நாள் போயிட்டு இப்பதான் வந்த அப்படிங்க. நம்ம பாபியும் டிம்மிட்ட கேப்டன் இப்பதானே வந்தோம் அப்படிங்க, உனக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்லி உன் இடத்துல வேற யாராவது தூக்கி போட்டுக்கிறேன், வேலை வேணும்னா என் கூட வா, இல்லனா வேலையை விட்டு நின்று கொண்டுதல். நான் சத்தியமா சொல்றேன் இந்த வாட்டி நம்ம நிறைய மீன் பிடிப்போம் அப்படிங்காரு. அதை கேட்ட நம்ம பாபியோட லவ்வரோ உனக்கெல்லாம் எதுக்குல காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு அவனை ஏசிட்டு அங்க இருந்து கோவத்துல போயிடுறான். அப்போ அதை பார்த்துட்டு இருந்த நம்ம பில்லியோ பாபிட்ட, தம்பி போய் உன் ஆள்கிட்ட பேசி சமாதானம் பண்ணு, நான் பண்ண அதே தப்ப நீயும் பண்ணிடாத அப்படிங்க. பாபி ஓடி வந்து அவன் லவ்வர்கிட்ட பேசி சமாளிக்கான். ஆனா அவளோ நீ மீன் பிடிக்க போனதெல்லாம் போதும், ஊருக்குள்ளே வேற ஏதாவது வேலை பார்த்து நம்ம பொழைச்சுக்கலாம், ஒவ்வொரு தடவையும் உயிரை பணைய வச்சு இந்த மீன் பிடிக்கிறது அவசியம் தானே அப்படின்னு கேட்க, அதுலதான் இந்த ஊர்ல காசே சம்பாதிக்க முடியும் போல. மேல அவன் ஆளை சமாளிச்சுக்கிட்டு இருக்க, கீழே நம்ம குருவை சேர்ந்த பக்சிங்கிற ஒருத்தன் ஆளை தேடிக்கிட்டு இருக்கான். அந்த பார்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு லேடிட்ட போயிட்டு நைஸ் போல ரூட்டை போட பார்க்கான். அதுவோ என் பீச்சாங்க எதுக்கி உன் மூஞ்சில வைக்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருது. இந்த பக்கம் நம்ம பில்லி அவனோட பையனை பாட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்டிலே கொண்டு வந்து விடுறதுக்காக கார்ல கூட்டு வராரு. அப்போ அந்த சின்ன பையன், அப்பா நீங்களும் எங்க கூட வந்து இருந்திருங்களேன்னு சொல்லிட்டு சென்டிமெண்டலா அழுக. அந்த சீனை பார்த்து நமக்கே கண்ணில் கண்ணீர் வந்துருது. பிறகு அந்த பார்ல இருந்து எல்லாரும் கலைஞ்சு போய் அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனேயே அவங்க திரும்ப மீன் பிடிக்க போறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களோட போட்டுல 20 நாள் 30 நாளுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப போட்டுக்குள்ள காக்பிட்ல உட்காந்து நம்ம கேப்டன் டிமோ மேப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த சிவப்பு போட்டு கேப்டன் லிண்டா உள்ள வராங்க. பார்த்தா இவங்க 2 தனியா ஒரு ரூட் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம கேப்டன் லிண்டாக்கு கேப்டன் டிம் மேல ஒரு ஆசை, இவருக்கும் ஆசை உண்டு. ஆனா இவருக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம். அடுத்த நாளே மீன் பிடிக்க போறிய டிம் ஏன் இப்படி அப்படின்னு கேட்டனா, வேலை தான் எனக்கு முதல் மனைவின்றதல். சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்ப வேலையை முடிச்சுட்டு வந்து என்ன 2வது மனைவியா வச்சுக்கிடுவான்னு அவங்களும் நக்கலா கேட்காங்க. பிறகு அவங்க டீம்ல தான் ஒருத்தன் கலந்து ஓடிட்டானே, அந்த இடத்தை நிரப்புறதுக்காக நம்ம கேப்டன் டீம் ஊருக்குள்ள வராது. அங்க சல்லிங்கிற ஒருத்தன் கேஸ் கட்டிங் மிஷினை வச்சு இரும்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். இவன் ஊர்ல வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கவன் போல இருக்க. ஏதோ அவன் ஃப்ரெண்டுக்கு உதவுறதுக்காக வந்து ஃப்ரெண்டோட ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், சம்பளம் இல்லாம. இவன் ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம கேப்டன் டிம்மிட்ட ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருக்கான். இப்ப அதுக்கு சரியான வாய்ப்பு அமையவும் கேஸ் கட்டிங் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம கேப்டன் டிம் கூட போட்டுக்கு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு நம்ம கேப்டன் டிம் படகுலே படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம பாபியோட அம்மா பார்ல கடலுக்குள்ள போக போற க்ரூ ஆட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அப்போ நம்ம பில்லிக்கும் சல்லிக்கும் லைட்டா வாய் தகராறு ஆயிருது. 2 பேரும் அடிச்சுக்க போயிட அப்போ ஆட்கள் உள்ள புந்ததை தடுத்துறாங்க. இத பார்த்த பாபியோட அம்மாவோ, இங்கே இப்படி சங்க கடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உள்ள போய் எப்படி ஒன்னா மீன் பிடிப்பீங்க, 2 பேரும் சமாதானமாவங்க அப்படின்னு பிரிச்சு விட்டுறாங்க. பிறகு நம்ம பாய்ஸ் மனைவிமார்கள் அம்மாமார்களுக்கெல்லாம் டாடா பை பை சொல்லிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக மறுபடியும் அவங்க படகுக்கு கிளம்பி போறாங்க. நம்ம கேப்டன் டிம்மை தவிர இவங்க க்ரூல மொத்தம் 5 பேரு எல்லாரும் படகுல அவங்க லக்கேஜ் எல்லாம் வச்சு ஏறிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம பக்ஸி ரூட் விட்ட அந்த லேடி இவனை பார்த்து டாடா பை பை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அதை பார்த்த இவன் குழஞ்சு போயிடுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில இவனுக்கு டாடா சொல்றதுக்காக யாருமே படகு வர வந்தது கிடையாது. பிறகு எல்லாருக்கும் டாடா பை பை சொல்லிட்டு படகு அந்த கிராமத்து ஹார்பர்ல இருந்து கிளம்பி கடலுக்குள்ள போகுது. படகு கிளம்பின உடனே நம்ம ஆளுங்க வேலையில இறங்கிடுறாங்க. இவங்க தங்கி மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான சாப்பாடு பொருள் எல்லாத்தையும் ரெஃப்ரிஜரேட்டர்ல தூக்கி ஸ்டஃப் பண்றாங்க. 20 நாள் 30 நாள் பிடிக்கிற மீனெல்லாம் கெடாம இருக்கணுங்கிறதுக்காக மீன்கள் வைக்கிற இடத்துல ஐஸ் மிஷினை வச்சு ஐஸை உடைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. மிச்சாட்கள்லாம் மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டில் இறையெல்லாம் மேல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பகல்ல இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட் வந்து படுக்கிறப்பதான் நம்ம ஹீரோ அவன் பாக்கெட்ல இருக்கிற ஒரு லெட்டரை கவனிக்கான். என்னன்னு பார்த்தா இவனுடைய லவ்வர் எழுதியிருக்கா, நீ இந்த வாட்டி மீன் பிடிச்சு திரும்ப வர்றப்போ உனக்கு புதுசா ஒரு வீடு காத்திருக்கும். எவ்வளவு நாள் தான் நம்ம உங்க அம்மா பார் மாடியிலே தங்கி இருக்கிறது, நமக்குன்னு ஒரு புது வீடை பார்த்திருக்கேன், நம்ம வாழ்க்கையை அங்க நல்லா தொடங்கலாம்னு எழுதியிருக்கா. அதை படிச்சுட்டு அப்படியே சந்தோஷமா நம்ம பையன் படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அமைதியான கடல்ல இவங்க போட்டு போயிட்டு இருக்கு. நம்ம பாபி நேரா போய் கேப்டன் டிம்மிட்ட எப்போ நம்ம தூண்டில இழக்க போறோம் அப்படின்னு கேட்கான். கொஞ்சம் பொறுமையாரு, ஸ்பாட் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கதை பேசுறாங்க. அதே நேரத்துல அவங்க படகு இருக்கிற இடத்துல இருந்து கிழக்கு பக்கமா 100 கிலோமீட்டர் தள்ளி உள்ள சேபிள் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு தீவை காமிக்காங்க. அங்க புயல் உருவாகிற சின்னம் தெரியுது. பாஸ்டன் நகரத்துல உள்ள காலநிலை ஆராய்ச்சியாளர்கள்லாம் அந்த கம்ப்யூட்டர்ல பார்த்தனா ஒரு பெரிய புயல் சேபிள் ஐலாண்ட் பக்கம் உருவாக போறதா கம்ப்யூட்டர் காமிக்கி. இது தெரியாம அந்த சேபிள் ஐலாண்ட் பக்கம் ஒரு குடும்பம் ஒரு சின்ன போட்டுல பிக்னிக் போயிருக்காங்க. கடலுக்குள்ள நல்ல பிரெட்ல ஜாம தடவை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம படகுலையோ நம்ம கேப்டன் டிம் அல்ட்ராசோனிக் ரேடாரை வச்சு கடலை கீழே பார்த்துட்டே வராது. ஒரு இடத்துல மீன் இருக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருது. உடனே வெளியே வந்து நம்ம டீமிட்ட, தம்பிகளா தூண்டில இலக்குங்களே அப்படின்னு சொல்லவும் சட்டுனி எல்லாரும் ஜாலியாகி ரேடியோல பாட்டை போட்டுக்கிட்டு வைபோட தூண்டில கடலுக்குள்ள இலக்க ஆரம்பிச்சிடறாங்க. பகல் பார்க்காம பகல் ஃபுல்லா வேலை பார்த்தும் நைட்டும் அவங்க தூண்டில கோர்த்துக்கிட்டு இருக்க. அப்ப மறுபடியும் நம்ம பில்லிக்கும் சல்லிக்கும் இடையில வாக்குவாதம் வந்துருது. இந்த வாட்டி ஒருத்தனை அடிச்சிடுறாங்க. அதை பார்த்து சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த கேப்டன் டிம், சத்தம் போடாம வேலை பாருங்களா, பில்லி சல்லி போயிடுவா, இதுக்கு மேல என் போட்டுல வச்சு நீங்க சண்டை போட்டீங்கன்னா 2 பேரையும் கடல்ல தூக்கி வீசிடுவேன்னு மிரட்டி விட்டுறாரு. பிறகு அவங்களும் கோவத்தோட சண்டையை விட்டுற எல்லாருமே அன்னைக்கு நைட்டு வேலையை முடிச்சு பார்த்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் அதிகாலையில எந்திரிச்சு வந்து தூண்டில எது மீன் சிக்கிருக்கான்னு பாக்காங்க. 10-15 தூண்டில ஒண்ணுமே சிக்கல, பெரிய ஏமாற்றம் தான். ஆனா அடுத்த தூண்டில மாட்டிச்சு ஒரு பெரிய கோலா மீன்.
இவங்க பேரு ஸ்வாட் ஃபிஷர்மேன் தான். ஏன்னா இவங்க கோலா மீனை தான் டார்கெட் பண்ணி பிடிப்பாங்க. அந்த மாதிரி இவங்க போட்டிருந்த தூண்டில் எல்லாத்துலயும் கோலா மீன் சிக்க ஜாலியா அதுகெல்லாம் பிடிச்சு படகுக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாபியோட லவ்வரோ பாபி திரும்ப வந்தப்பறம் ஜெகஜோதிய வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு புது வீடெல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம பாபியோட அம்மாவே அங்க போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்படி சந்தோஷமான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சேபிள் ஐலாண்ட்லயோ புயல் உருவாகி புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கடல் பகுதியில் போயிட்டு இருந்த சரக்கு கப்பல் உள்ள கண்டெய்னர்கள்லாம் அடிச்சு பறக்க விட்டு தரமட்டமாயிட்டு இருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம பயல்களோ 100 கிலோமீட்டர் தூரத்துல தூண்டில இலக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் காலையில மட்டும் மீன் சிக்கிச்சு. ஆனா அதுக்கு அடுத்து அவங்க போட்ட எந்த தூண்டிலுமே ஒரு மீன் கூட சிக்கல. எல்லாம் சின்ன குஞ்சும் கொசுரும் தான் வந்து மாட்டுது. கிட்டத்தட்ட அவங்க படகுல மீனை சேர்த்து வைக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸே 10 உண்டு. ஆனா அதுல ஒரு பாக்ஸ்ல பாதி கூட நரம்பல இது வரைக்கும். இதனால ஏமாற்றம் அடைஞ்ச நம்ம குரூ ஆட்கள்லாம் நைட் உட்காந்து சாப்பிடுறப்போ இப்படி ஆயிட்டே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துலயும் நம்ம பில்லிக்கும் சல்லிக்கும் வாக்குவாதம். அப்போ கஞ்சாவை சுருட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த சல்லியோ, இதுக்கு முன்னாடி ஒரு படகுல வேலை பார்த்தேன், இதே மாதிரி ஒருத்தன் என்கிட்ட உலண்ட இழுத்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுல ஆளு காணாமே போயிட்டான். படகுல ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்கும் தம்பி அப்படின்னு அவன் பில்லியை பார்த்து சொல்ல, பில்லியும் முடிஞ்சா பண்ணி பாடல அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கான். பிறகு அன்னைக்கு பகல்ல துண்டில இலக்கிட்டு நைட்டு மீன் சிக்கிருக்கான்னு பிடிச்சி இழுத்து பார்க்காங்க. ஒரு கொக்கி செம ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல பெருசா ஏதோ சிக்கிட்டு மாப்பிள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி அந்த தூண்டில இழுத்துக்கிட்டு இருக்க. அப்போ திடீர்னு ஒரு பெரிய அலை வருது. அந்த அலையோட சேர்ந்து தூண்டில மாட்டி இந்த மீனும் இவங்க படகுக்குள்ள வந்து விழுந்து பார்த்தா அது ஒரு பெரிய சுறா மீன். அழகி போன இவங்க அந்த மீனை போட்ல இருந்து தள்ளி விட பாக்காங்க. அப்ப கீழே விழுந்த பாபியோ அந்த மீனை காலால மிதிச்சு தள்ளலான்னு பாக்கான். பாவி பைய தெரியத்தனமா காலை சுறா மீன் வாய்க்குள்ள விட்டுதான். அது அவன் காலை கடிச்சு பதம் பார்க்க ஆரம்பிச்சிருது. வழியில இவன் கதற உள்ள இருந்து நம்ம கேப்டன் டீம் ஒரு ஷார்ட் கன்னை எடுத்துட்டு வந்து சுறா மீன் மண்டல டம்னு ஒரு இலக்கு இலக்கிறாரு. அது அந்த இடத்துல செதறி செத்துருது. பிறகு அதை தூக்கி இவங்க கடலுக்குள்ள வீசிடுறாங்க. நல்ல வேலைக்கு நம்ம பாபி பெரிய காயம் எதுவும் இல்லாம பொழைச்சிடறான். அதே நேரத்துல அடுத்த சீன்ல நம்ம போட்ல இருந்து தெற்கால 100 கிலோமீட்டருக்குள்ள பெர்முடாவை காமிக்காங்க. அங்க சேபிள் ஐலாண்ட்ல உருவாகிறத விட பயங்கரமான ஒரு சூறாவளி ஒன்று உருவாயிட்டு இருக்கு. ஹரிகேன் ஹண்டர் அப்படின்னு சொல்லப்படுற கவர்மெண்ட் சேர்ந்த ஒரு பிளைட் ஒண்ணு அந்த சூறாவளி எப்பேற்பட்ட சூறாவளின்னு பாக்குறதுக்காக உள்ள போகுது. ஆனா காத்தடிக்கிற வேகத்தை பார்த்து எக்ஸ்பர்ட் ஆனா அவங்களே அரண்டு போயிடுறாங்க. தெற்காலையும் வடக்காலையும் 2 புயல் வருது. ஆனா அது தெரியாத நம்ம பயல்களோ நடுவால தூண்டில போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வாட்டி போதிய மீன் பிடிக்காம போயிட்டுனா நம்ம கேப்டன் டிம்முக்கு அது மிகப்பெரிய மானவங்கம். மீனை பிடிச்சாதான் நான் திரும்ப ஊருக்கு போவேங்கிற மனநிலைமையில அவர் உள்ள வந்திருக்காரு. ஆனா குரூல உள்ள நம்ம பயல்களுக்கோ கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை இழக்க ஆரம்பிக்குது. 2 நாள் எந்த மீனுமே இல்லாம போயிடுறாங்க. 3வது நாள் ராப்பகலா மறுபடியும் அவங்க தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்க. நைட் நேரம் ஆயிடுது. மழை அடிக்குது. ஆனா மழையாவது கொலையாவதுன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு தூண்டில இலக்கிட்டு இருக்க. அப்போ இவங்களுக்கு தூண்டில் முள்ள மீனை மாட்டுறதுக்கு லைட் தேவைப்படுது போல இருக்க. அப்போ சல்லி லைட்டுகளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கப்போ கால் தவறி கீழே விழுந்து லைட் எல்லாம் செதறிடுது. அதை பார்த்த மத்தவங்க எல்லாம் போய் அதை பிறக்க கொடுக்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பில்லி கையில அந்த தூண்டில் முள்ளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த லைன்ல ஏதோ ஸ்டக் ஆயிடுது போல இருக்க. கையில வச்சு இந்த தூண்டில் முள்ளு சக்குனி இவன் கையை குத்தி இவன் கடலுக்குள்ள இழுத்துருது. அது தெரியாத போட்டோ நேரா முன்னோக்கி போயிட்டு இருக்க. லைட்டுகளை பெட்டிக்குள்ள அள்ளி போட்ட சல்லியோ மாப்பிள பில்லி ஆளை காணலாம்னு சொல்லிட்டு ஆளா சல்லி சட்டையெல்லாம் கலத்திட்டு கடலுக்குள்ள குதிச்சிடறான். பின்னாடியே பாபியும் குதிக்க 2 பேரும் சடச்சடன்னு உள்நீச்சல் அடிச்சு அந்த பிஷிங் லைனை பிடிச்சிட்டே நம்ம பில்லியை தேடி போறாங்க. மேல இருக்கிற மத்தவங்க கேப்டன் டிம்முக்கு நம்ம ஆள் ஒருத்தன் கடலுக்குள்ள விழுந்துட்டான் அப்படின்னு தகவல் கொடுக்கவும் அவர் போட்டை நிப்பாட்டி ரிவர்ஸ்ல எடுக்காரு. உள்ள மாட்டின பில்லியோ அவன் கையில இருந்து தூண்டில் முள்ள எடுக்க முடியாம அந்த லைனோட வேகத்துக்கு ஆழத்துல இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சு விட முடியாம அப்படியே தண்ணிக்குள்ள மயங்கிடுறான். ஆனா நல்ல வேலைக்கு கரெக்டான டைம்ல வந்த நம்ம பாபியும் சல்லியும் அவனை பிடிச்சு அப்படியே கடலுக்கு மேல தூக்கிட்டு வந்துட கேப்டன் டிம் ஒரு கயிறு தூக்கி போடவும் எப்படியோ கயிறை பிடிச்சு இவனை காப்பாத்தி மேல கூட்டு வந்துடுறாங்க. ஆனா ஆளு செத்த மாதிரி கிடக்கான். உடனே இவனுக்கு நெஞ்சு அமுக்கி சிபிஆர் கொடுக்க செத்த பய எப்படியோ திரும்ப உயிரோட வந்துடுறான். பிறகு அவனுக்கு துண்டை கிண்ட போர்த்தி போட்டோட பேஸ்மெண்ட்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. என்ன காப்பாத்தினது யாருன்னு கேட்கான். பாபியும் சல்லியும் தான் கடலுக்குள்ள குதிச்சு உன்னை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் காலையில இவன் போய் பாபிட்ட காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்றான். ஆனா பாபியோ சல்லி தான் உள்ள குதிச்சான், அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படிங்கவோ இவள் நாள் பிடிச்சி ஏறிட்டு இருந்த இவன் தான் நம்மளை காப்பாத்தினான்னு சொல்லிட்டு அந்த சல்லி பயலுக்கு கை கொடுத்து கட்டி பிடிச்சி 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. இங்க சேபிள் ஐலாண்ட காமிக்காங்க. குடும்பத்தோட பிரெட் ஜாம் திங்கிறதுக்கு பிக்னிக் போயிருந்தாங்களே அவங்க அந்த கடலுக்குள்ள இருக்க புயல் அவங்கள 4 பக்கமும் சுத்தி புரட்டுது. அந்த போட்ல அந்த தாத்தா கூட இருந்தவங்க எல்லாம் புயல் வேகமாவது நம்ம வந்த வழியே திரும்ப போயிருவோம் அப்படிங்காங்க. ஆனா அந்த தாத்தாவோ எனக்கு கடலை பத்தி நல்லா தெரியும், நம்ம திரும்ப போனா புயல் வேகம் இன்னும் அதிகமா தான் இருக்கும், இந்த புயல் நம்மளை கடந்து போற அளவுக்கு நம்ம இதுல எப்படியாவது தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த போட்டோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அங்க புயல் தீவிரமாயிட்டு இருக்க. இங்க நம்ம பயல்களுக்கும் மீன் எதுவும் கிடைக்க மாட்டுக்கு. உடனே ஒரு நாள் சாயங்காலம் நம்ம டீம் பயல்கள் எல்லாரும் கேப்டன் டிம்மை கீழே கூப்பிட்டு இது ஒப்பேராது, நமக்கு ஏதோ கெட்ட சகுனம் நடக்கு. முத நாள் சுறா மீன் வந்து பாபி காலை கடிச்சது, அடுத்த நாள் பில்லி கடலுக்குள்ளே போயிட்டான், இது 2 கெட்ட சகுனம், இதுக்கு மேல நம்ம மீன் பிடிக்க கூடாது, திரும்ப போயிடலாம் அப்படிங்க. ஆனா கேப்டன் டிம்மோ வேலை பார்க்க விருப்பம் இல்லாம வீட்டுக்கு போகணும்னு அழுகுற சின்ன பயல்கள்லாம் போட்ல இருந்து தாவி குதிச்சு ஸ்விம்மிங் அடிச்ச போங்கல. ஆனா என் போட்டு மீன் பிடிக்காம இங்க இருந்து திரும்ப வீட்டுக்கு போவாது, இங்க மீன் கிடைக்கலனா என்ன நம்ம பிளெமிஷ் கேப்புக்கு போவோம் அப்படின்றாரு. பிளெமிஷ் கேப்ங்கிற ஏரியா கடல்ல ரொம்ப ஆபத்தான இடம். பல வருஷமா மீன் பிடிக்கிற எக்ஸ்பர்ட் ஃபிஷர்மேனே அங்க போறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா மீன் பிடிக்கணுங்கிற வெளியில இருக்கிற நம்ம கேப்டன் டீம் அங்க போய் தான் நம்ம மீன் பிடிக்க போறோம், விருப்பம்
ஞாபகம் இல்லாதவங்களாம் இப்பவே படகுல இருந்து கூச்சி நீந்திய வீட்டுக்கு போங்களேன்னு சொல்லிட்டு மேல போயிடுறாரு. அப்ப மேல போன கேப்டனுக்கு வாக்கி டாக்கில ஏதோ கால் வருது, யாருன்னு எடுத்து பார்த்தா நம்ம இன்னொரு போட்டோட கேப்டன் லிண்டா. என்னவே மீன் பிடிச்சலா அப்படின்னு அவன் கேட்க, பிடிக்கதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா பிளெமிஷ் கேப்புக்கு போறதா சொல்றான். அது ரொம்ப ஆபத்தான இடமாச்சு, அங்க ஏன் போற அப்படின்னு லிண்டா கேட்க, ரிஸ்க் எல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி டைலாக் விடுறான். அட ரிஸ்க் இருக்கட்டும், இவனை சேபிள் ஐலாண்ட்ல இருந்து புயல் விடுறதா ரெக்கார்டு சொல்லுது. புயலோட டைரக்ஷனை பார்த்தா சேபிள் ஐலாண்ட்ல இருந்து அது நேரா பிளெமிஷ் கேப்புக்கு தான் வரும் அப்படின்னு இவ சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஓவர்னு சொல்லிட்டு வச்சிடறான். சேபிள் ஐலாண்டை தாண்டி புயல் வர வர இவங்களோட அந்த மீன்பிடி கிராமத்திலேயே காத்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கு. மக்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராம கதவை பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிறாங்க. புயலை இவங்களுக்கு பின்னாடி வருதுங்களே தெரியாம இவங்க பாட்டுக்கு பிளெமிஷ் கேப்புக்குள்ள பூந்துடுறாங்க. ஆனா அங்க பூந்ததுக்கு அப்புறம் வேட்டைய கேளு, போடுற ஒவ்வொரு தூண்டிலையும் ரெவெண்டு மீன், ராத்திரி பகல்னு தூங்காம கொள்ளாம டன் கணக்குல மீன் பிடிக்காங்க. 10 பாக்ஸ்ல கிட்டத்தட்ட 8 பாக்ஸ் நிரப்பிடுறாங்க. ரெக்கார்ட்ல இவங்க இவ்வளவு மீன் பிடிச்சது கிடையாது. ஆனா அப்பதான் இவங்க டீமை சேர்ந்த பக்ஸி நம்ம கேப்டன் டிமிட் வந்து ஒரு கெட்ட நியூஸை சொல்றான். என்னன்னு கேட்டா, மீன் கெடாம வச்சிருக்க ஐஸ் அடிச்சு போடுவாங்களே அந்த ஐஸ் மிஷினே ரிப்பேர் ஆயிட்டான். நம்ம பயலுகளோ ஜாலியா மீனை பிடிச்சி ஏத்திக்கிட்டு இருக்க. அப்ப அங்க வந்த கேப்டன், பாய்ஸ் ஐ எம் வெரி சாரி, நம்ம ஐஸ் மீன் ரிப்பேர் ஆயிட்டு, இதுக்கு மேல நம்ம பிடிச்ச மீனெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்க முடியாது, நம்ம உடனே திரும்ப வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்றது. என்னதான் மீன் இப்படி நல்லா பிடிச்சிட்டு இருக்க போது பிரேக் ஆகுது அப்படின்னு சோகப்பட்டாலும் வீட்டுக்கு போத நினைச்சு ஜாலியாயிடுறாங்க. அப்ப நம்ம கேப்டன் டிம் மேல போட் ஓட்டுற இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு ஃபேக்ஸ் ஒன்னு வருது. என்னன்னு பார்த்தனா புயல் உருவாயிட்டு இருக்கிற அந்த ஃபேக்ஸ் டேட்டாவா வந்திருக்கு. அதை பார்த்து அவரே உடனே கீழே வந்து நம்ம குரூ பாய்ஸ்ட அந்த டேட்டாவை காமிக்காரு. வர்ற புயல் ரொம்ப தீவிரமா இருக்கும் போல இருக்க, 40-50 அடி உயரத்துக்கு அலை எழும்பும். ஆனா இவங்க வீட்டுக்கு திரும்ப போனோம்னா இந்த புயலை தாண்டி தான் போகணும். இல்ல இந்த புயலுக்குள்ள போறது ஆபத்துனா இவங்க அந்த புயல் தசை மாதிரி போற வர பிளெமிஷ் கேப்லயே கொஞ்ச நாள் இருந்துகிட்டு அதுக்கு அப்புறமா கிளம்பி இவங்க ஊருக்கு போலாம். ஆனா அவள்னால இவங்க கடல்லே கடந்தனா ஐஸ் இல்லாம இவங்க பிடிச்ச டன் கணக்கான மீன் எல்லாம் அழுகி போயிடும். இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால என்ன ஆனாலும் சரி புயலாவது முயலாவது நம்ம மீனை கொண்டு போய் ஊர்ல வித்து பணக்காரன் ஆகுறோம்னு சொல்லிட்டு புயலையே எதிர்த்து போலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா அப்பதான் அடுத்த சீன்ல பாஸ்டன் நகரத்தில் உள்ள அந்த வெதர் சென்டர் காமிக்காங்க. அங்க உள்ள சயின்டிஸ்டுகள் கம்ப்யூட்டர்ல உள்ள டேட்டாவை பார்த்துட்டு இருக்காங்க. சேபிள் ஐலாண்ட்ல இருந்து ஒரு புயல் படுவேகமா வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல இவங்களுக்கு தெற்காக்கல பெர்முடால உருவாச்ச ஒரு பெரிய சூறாவளி அதுவோ சேபிள் ஐலாண்ட்ல இருந்து உருவான புயலை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம புயலுக கரெக்டா அந்த 2 புயல்களுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க அடுத்த சீன்ல அந்த சேபிள் ஐலாண்ட் பக்கம் ஒரு குடும்பம் போய் படகுல மாட்டிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த படகுல உள்ள தாத்தா நம்ம எப்படியாவது பொழைச்சிடலாம் எல்லாரும் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அதை கேட்காத உங்க வீட்டு ஆளுங்களோ ரேடியோ எடுத்து அங்குள்ள ரெஸ்கியூ போர்ஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. ரேடியோல செய்தியை கேட்ட ரெஸ்கியூ போர்ஸ் உடனே ஹெலிகாப்டர்ல வந்து அவங்களை காப்பாற்ற வராங்க. ஆனா அங்க புயல் ரொம்ப தீவிரமாது, பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து அவங்களே உங்களை காப்பாற்ற திணறாங்க. முதல்ல ஹெலிகாப்டர்ல இருந்து இரும்பு கூடைய கீழே இறக்கி ஒவ்வொரு ஆளா அந்த கூடையில ஏத்தி ஹெலிகாப்டர்ல தூக்கிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா அடிக்கிற காத்துல இரும்பு கூட அந்த போட்டோட சிக்கிடுது. இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து 2 டைவர்ஸ் கீழே கடலுக்குள்ள குதிச்சு இந்த படகுல ஒவ்வொருத்தரையா காப்பாத்தி கைத்துல கட்டி மேல தூக்குறாங்க. இப்படி அவங்க கஷ்டப்பட்டு அங்க காப்பாத்திக்கிட்டு இருக்க இங்க நம்ம பாய்ஸோ வந்த பாதையில திரும்ப ஊருக்கு போலான்னு போயிட்டு இருக்காங்க. அப்ப புயல் சீட்லாம் அவங்கள தாக்குது. முத நாள் நைட்டு அடிக்கிற காத்த இவங்க எப்படியோ சமாளிச்சு போயிட்டாங்க. ஆனா அடுத்த நாள் பகலா நைட்டான்னு தெரியாத அளவுக்கு மேகம் வானத்தை மூடி இருக்கு, காத்து பலமா வீசுது. இந்த பக்கம் நம்ம கேப்டன் லிண்டாவோ அவளோட போட்ல மறுபடியும் வெதர் ரிப்போர்ட் ஃபேக்ஸ் வருது. எடுத்து பார்த்தனா பிளெமிஷ் கேப்புக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு பெரிய சூறாவளி வருது அப்படிங்கறத பாத்துறாங்க. உடனே இவங்க நம்ம கேப்டன் டிம்முக்கு வாக்கி டாக்கி மூலமா கால் பண்ணி நீங்க ஊர் பக்கமா வராதீங்க, வேற திசையில திரும்ப போங்க, 2 புயலுக்கு நடுவுல மாட்டிக்கிடுவீங்க அப்படின்னு சொல்ல பாக்காங்க. ஆனா அதை சொல்றதுக்குள்ளயும் அடிச்ச காத்துல நம்ம போட்ல உள்ள ஆண்டனா டேமேஜ் ஆயிருது. அதனால கேப்டன் டிம்முக்கு இந்த செய்தி போய் சேரல. இத பார்த்து பதறி போன கேப்டன் லிண்டா உடனே அங்க இருக்கிற ரெஸ்கியூ போர்ஸ்க்கு கால் பண்ணி ஆண்ட்ரியா கில்லுங்கிற ஒரு பச்சை கலர் மீன்பிடி போட்டு இந்த 2 புயலுக்கு நடுவுல மாட்ட போறாங்க அப்படின்ட்டு அவங்க இருக்கிற லொகேஷன் கோஆர்டினேட்டை இவங்களுக்கு சொல்றா. அப்பதான் அந்த ரெஸ்கியூ போர்ஸோ இந்த சேபிள் ஐலாண்ட் பக்கத்துல போட்ல பிக்னிக் போய் இந்த குரூப்பை காப்பாத்தி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு மீன்பிடி போட்டும் அங்க மாட்டிருக்கு அப்படின்னு தெரிய இவங்களை ஊருக்குள்ள கூட்டு போகாம கடல்ல இருக்கிற இவங்களுடைய கண்ட்ரோல் ஷிப்ல அந்த குடும்பத்தை இறக்கி விட்டுட்டு இவங்க நம்ம பைலட்களை காப்பாத்துறதுக்காக அந்த லொகேஷன் நோக்கி போறாங்க. ஆனா அப்படி போறப்பதான் அந்த ஹெலிகாப்டர் பைலட் கவனிக்காரு பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல் ரொம்ப கம்மி ஆயிட்டு. உடனே இவங்க ஃபியூயல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கொடுத்துட்டு அப்படியே லொகேஷன் நோக்கி போவ பறந்துட்டு இருக்கும் போதே ஃபியூயல் சப்ளை பண்ற ஒரு ஃபிளைட் இவங்களை நோக்கி கிளம்பி வருது. இந்த பக்கம் நம்ம கேப்டன் புயலை எடுத்து போட்டை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்க. அப்போ இவங்க போட்டோட 2 சைடுலயும் 2 நங்கூரத்தை தொங்க விட்டுருப்பாங்க. அதுல ஒண்ணு உடஞ்சி நேரா வந்து இவங்க காக்பிட்டோட கண்ணாடிகளை அடிச்சு உடைச்சிருது. அதை பார்த்த கேப்டன் உடனே பாபிட்ட நீ இந்த படகை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த நங்கூரத்தை அறுத்து விட்டுலான்னு ஒரு கேஸ் கட்டிங் மிஷின் எடுத்துட்டு அவர் வெளியே போறாரு. ஆனா வெளியே போனாலே ஆளை அடிச்சு பறக்க விடக்கூடிய அளவுக்கு காத்து வேகம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த ஹெலிகாப்டர் இவங்களை காப்பாத்த வந்துட்டு இருக்கப்போ புயல் ரொம்ப ரொம்ப தீவிரமாயிட்டே போயிட்டு இருக்கு. அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுறவங்களுக்கே கண்ணு முன்னாடி ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அதே நேரத்துல பெட்ரோல் வேற ரொம்ப கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா நல்ல வேலைக்கு கரெக்டான நேரத்துல ஏர்ல ஃபியூயல் சப்ளை பண்ற அந்த ஃபிளைட் வந்துருது. அவங்க ஃபியூயல் சப்ளை பண்ற பைப்பை அப்படியே காத்துல பறக்க விட்டுட்டு நீங்க வந்து குத்தி ஃபியூயல் எடுத்துக்கோங்க அப்படிங்காங்க. இந்த ஹெலிகாப்டர் பைலட்டும் கரெக்டா பைப்பை மேட்ச் பண்ணி ஃபியூயல் வாங்குறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா அடிக்கிற புயல்ல அவரால் அதை மேட்ச் பண்ணவே
பண்ணவே முடியல. இவரும் மேட்ச் பண்றேன்னு ட்ரை பண்ணதுல இருந்த பெட்ரோலும் காலியாயிருது. ஹெலிகாப்டர் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போக ஆரம்பிச்சிருது. உடனே நம்ம ஹெலிகாப்டர் பைலட் அவர் க்ரூ எல்லாரையும் தண்ணிக்குள்ள குதிக்க சொல்லிடுறாரு. பிறகு இவங்க ஹெலிகாப்டரே கீழே உழப்போது, எங்களுக்கு உதவி வேணும், மேடேன்னு சொல்லிட்டு இவரும் ஹெலிகாப்டரோட கடலுக்குள்ள போய் விழுந்துடுறாரு. இங்க நம்ம மீன்பிடி கிராமத்திலேயோ புயல் வந்ததை பார்த்து நம்ம ஊர் ஆட்கள் எல்லாரும் அந்த பார்ல ஒண்ணு சேர்ந்து மீன் பிடிக்க போனவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நியூஸ்ல இந்த மாதிரி குளோசெஸ்டர் ஊர்ல இருந்து கிளம்பின ஒரு மீன்பிடி படகு கடலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கதாவும் அவங்கள காப்பாத்துறதுக்காக அமெரிக்க ராணுவம் போயிட்டு இருக்குன்னு நியூஸ் வருது. அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷமா வராங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது அங்க அந்த ஹெலிகாப்டரே தண்ணிக்குள்ள விழுந்து டமர் ஆயிட்டுன்னு. இங்க நம்ம படகை காமிக்காங்க. கேப்டன் டிம் உடம்புல கைத்தை கட்டிக்கிட்டு அந்த நங்கூரம் தொங்கிட்டு இருக்கிற கம்பியிலையும் அதை கட்டிட்டு எப்படியோ அடிக்கிற புயல்ல கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி போய் உயிரை பணைய வச்சு அந்த நங்கூரத்தை கட் பண்ணி கடலுக்குள்ள விட்டுறாரு. இப்போதைக்கு டெம்பரரியா இவங்க அந்த நங்கூரத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா புயல் காத்து அடிக்கிற ஸ்பீடுக்கு படகே அப்படி இப்படிமா ஆடுது. அலை வேற கொஞ்சம் கொஞ்சமா ஹைட் கூடிட்டே போகுது. அப்போ அந்த நங்கூரம் இவங்க கண்ணாடிகளை அடிச்சு உடைச்சிட்டனால உயரமா எழும்புற கடல் அலை தண்ணி எல்லாம் இவங்க போட்டுக்குள்ள வந்துடுது. அதை மறைக்கிறதுக்காக இரும்பு பெட்டிகளை எடுத்து இவங்க அந்த ஜன்னல் ஓரமா வச்சு போல்ட் அடிக்காங்க. அதை நம்ம குரூவை சேர்ந்த 2 பேர் போய் போல்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கப்போ கடல் சீற்றத்துல போட் ஆடின ஆட்டத்துல 2 பேரும் கடலுக்குள்ளே விழுந்துடுறாங்க. உடனே மிச்ச படகுகள்லாம் ஓடி வந்து எப்படியோ அவங்கள கயிறு கம்புன்னு தூக்கி போட்டு மேல இழுத்து விட்டு காப்பாத்திடுறாங்க. அதனால இந்த பக்கம் ரெஸ்கியூ பண்ண வந்தவங்க கடலுக்குள்ள குதிச்சாங்களே, அவங்கள ரெஸ்கியூ பண்ண ஆள் இல்லாம கடலுக்குள்ள தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல வேளைக்கு அவங்ககிட்ட மெதவ பலூன்லாம் இருக்கறனால கடல் மேலேயே எப்படியோ மேந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம கேப்டன் டிம் அவர் போட்டும் குரூ ஆளுகளும் வாங்கின அடியை பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம புயலை எதிர்த்து போனா நமக்கு கண்டிப்பா சங்குதான், மீன் கெட்டு போகுது, நம்ம உயிர் முக்கியம், நம்ம திரும்பி வந்த திசையில போயிடும் சொல்லிட்டு முடிவெடுத்துறாரு. ஆனா 50 அடி உயரத்துக்கு அலை வந்துட்டு இருக்கப்போ அந்த புயலுக்கு மத்தியில படகை யூட்டர்ன் அடிச்சு திருப்புறது சாதாரண விஷயம் கிடையாது. படகை தண்ணிக்குள்ள கவுழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா அதையும் தாண்டி நம்ம கேப்டன் டிம்மோட எக்ஸ்பர்டிஸால பாபியும் அவரும் சேர்ந்து எப்படியோ படகை சக்சஸ்ஃபுல்லா 180 டிகிரி திருப்பிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ரெஸ்கியூ டீம் உள்ள தத்தளிச்சிட்டு இருந்தாங்களே, அவங்கள அங்க வந்த ரெஸ்கியூ கண்ட்ரோல் ஷிப் பார்த்து எப்படியோ காப்பாத்திடுது. ஆனா அவங்க திரும்ப நம்ம பாய்ஸை காப்பாத்துறதுக்கு இந்த புயலுக்குள்ள வர்றதா இல்ல, நம்ம கேப்டனோட க்ரூ தான் அவங்களே காப்பாத்திக்கணும். நம்ம ஆளுங்களோ எப்படியோ அந்த புயலை எதிர்த்து போயிட்டு இருந்தாங்க. சக்சஸ்ஃபுல்லா யூட்டர்ன் அடிச்சு வந்த திசையில போனா புயல் வேகத்துக்கு நம்மள அமைதியான இடத்துக்கு அடிச்சு கொண்டு போயிடும் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு காத்திருக்கு. இவ்வளவு நேரம் இந்த பக்கம் அடிச்ச அலையை விட டபுள் மடங்கு பெருசா 100 அடி உயரத்துக்கு ஒரு அலை எழும்பி வருது. பார்த்தா பெர்முடால இருந்து ஒரு பெரிய சூறாவளி உருவாச்ச, அது அந்த பக்கத்துல இருந்து இவங்களை தாக்குது. அதை பார்த்த கேப்டன் எப்படியாவது இந்த அலையை நம்ம தாண்டி போயிடலாம் அப்படின்னு கப்பலை ஃபுல் ஸ்பீட்ல ஏக்குறாரு. ஆனா அந்த 100 அடி அலைக்கு மேல இந்த படகால போக முடியல. அப்படியே அலை இவங்களை தூக்கி அடிக்க போட்டு தலகுப்புற தண்ணிக்குள்ள விழுந்து கவுந்துருது. கீழே பேஸ்மெண்ட்ல உட்கார்ந்திருந்த நம்ம குருவெல்லாம் வெளியே வர பார்க்காங்க. ஆனா அவங்களால வர முடியல. கதவு ஸ்டக் ஆயிருது. போட்டுக்குள்ள தண்ணி மலமலன்னு ஏற ஆரம்பிச்சிருது. மேல போட்டு ஓட்டுற இடத்துல நம்ம கேப்டனும் ஹீரோ மட்டும் தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இதுக்கு மேல அவங்க தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லைன்னு. அப்ப நம்ம பாபி கேப்டன் டிம்மிட்ட உங்களை மாதிரி ஒரு கேப்டன் கூட வேலை பார்த்தது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம இங்க இருந்தாலும் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபி அந்த போட்டை விட்டு வெளியே நீந்தி வர நம்ம கேப்டனு செத்தாலும் நான் என் போட்டோட தான் சாவன்னு சொல்லிட்டு வெளியே வராம போட்டுக்குள்ளே போயிடுறாரு. அது முழுசா தண்ணிக்குள்ள முங்கி நம்ம போட்டுல பயணிச்ச எல்லாருமே கடல்ல முங்கி இறந்துடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் எப்படியோ நீந்தி கடல் மேல் பரப்புக்கு வந்துடுறான். ஆனா அவனுக்கும் தெரியும் இந்த இடத்துல பிழைக்க எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு. சாவதுக்கு முன்னாடி இறுதியா தன்னோட காதலியை நினைச்சு பாத்துக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணி 10 நாள் கழிச்சு காமிக்காங்க. அந்த புயல் வீசி 10 நாள் கழிச்சு இப்பவும் ரெஸ்கியூ ஃபோர்ஸ் காணாம போன நம்ம மீன்பிடி படகை தேடுறாங்க. படகையும் காணும், அதுல பயணிச்ச யாரையும் காணும். ரெஸ்கியூ ஃபோர்ஸ் சுமார் 20 நாள் 1600 கிலோமீட்டர் தேடினதுக்கு அப்புறம் அவங்களை கண்டுபிடிக்க நம்பிக்கை இல்லை அப்படின்னு தேடுதல் பணியை கைவிட்டுட்டாங்க. நம்ம குளோசெஸ்டர் கிராமத்துல அந்த கிராம மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சர்ச்சில் இறந்து போன நம்ம வீரமான மீனவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. நம்ம கேப்டன் லிண்டா, பில்லியோட எக்ஸ் ஒய்ஃப், அவருடைய பையன், நம்ம பாபியோட லவ்வர், நம்ம பக்ஸி ரூட் விட்டு அந்த லேடின்னு எல்லாரும் கண்ணை கசக்கிட்டாங்க. உட்கார்ந்துருக்க அந்த சர்ச்சோட செவுத்துல ஒவ்வொரு வருஷமும் இறந்து போற மீனவர்கள் பேர் இருக்கும். அதே மாதிரி அந்த வருஷம் இறந்து போன இந்த 6 பேரோட பேரையும் பொறிச்சிடுறாங்க. ஆனாலும் அடுத்த 2 நாள்லயே நம்ம கேப்டன் லிண்டா மறுபடியும் மீன் பிடிக்கிறதுக்காக அவங்க போட்ல கிளம்பி போறாங்க. இதுதான் அந்த மக்களுடைய வாழ்க்கை. சில மக்கள் இதுல விழுந்து செத்தாலும் அந்த மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதே இந்த கடல் அன்னை தான். வழக்கம் போல அந்த ஊர் மக்கள் அவங்க வாழ்க்கையை தொடர அதோட அந்த படம் முடிஞ்சிருது. இந்த படம் ஒரு உண்மை கதைன்னு தெரியறப்போ நம்ம ஊர்ல உள்ள மீனவர்கள் எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்றாங்கிறத இந்த கதை நமக்கு சொல்லுது. நம்ம மீனவ குடும்பங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டை சொல்லி இந்த கதையை நான் முடிக்கிறேன். இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம நாட்டு மீனவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.